இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜயின் தாவேகா வருகையால் திமுகவுக்கு இந்த சட்டசபை தேர்தல் வெறும் சவாலாக உள்ளது. அதனால் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் தேமுதிகவை கூட்டணியில் திமுக சேர்த்துக் கொண்டுள்ளது. காங்கிரசுக்கு கூடுதல் இடங்களை கொடுத்துள்ளது. இதனால் மற்ற கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை திமுக தலைமை குறைத்து வருகிறது. கடந்த முறை 6 தொகுதிகள் நின்ற மதிமுகவுக்கு இம்முறை 4 தொகுதிகள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள், 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை 6 தொகுதிகள் நின்ற இந்திய கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள், கடந்த முறை 3 தொகுதிகள் நின்ற இந்திய யூனியன் முஸ்லிமுக்கு 2 தொகுதிகள் என குறைத்து திமுக ஒதுக்கியது. கடந்த முறை 3 தொகுதிகள் நின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிக சீட்களை எதிர்பார்த்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சீட் குறைந்ததால் திமுக கூட்டணி கட்சியினர் அனைவருமே சோர்வடைந்துள்ளனர். அதை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தார். இது 5 இடம் என்பது 6 இடம் என்பது 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியலில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். அதேபோல கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்டும் கடந்த முறை 6 தொகுதிகள் நின்றது. இம்முறை 5 தொகுதிதான் தர முடியும் என திமுக கரார் காட்டுவதால் மார்க்சிஸ்ட் தலைமை அதிருப்திகள் உள்ளது. கடந்த முறை போலவே 6 தொகுதி தந்தால்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறிவிட்டது. அக்கட்சியின் மாநில குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி சென்னையில் நடக்கிறது. அதில் 5 தொகுதிகளை ஏற்று திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது தவேகாவுடன் கூட்டணிக்கு செல்லலாமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் இரட்டை இலக்கத்தில் போட்டியிடும் என அக்கட்சியினர் கூறி வந்த நிலையில் அதற்கு 2 சீட் மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக தலைமை கூறி வருகிறது. மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள போதும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி கமலை திமுக தலைமை வற்புறுத்துகிறது. திமுக ஆதரவுடன் கமல் எம்பி ஆகிவிட்டார். ஆனால் திமுக 2 சீட் தான் என்கிறது. அதிலும் கூட உதயசூரியனில் தான் நிற்க வேண்டும் என்றால் மக்கள் நீதி மய்யமும் டார்ச் லைட்டும் எதற்கு என தொண்டர்கள் குமருவதாக கூறப்படுகிறது. சீட் குறைப்பு பற்றி கேட்டதற்கு நாட்டு நலனுக்கு அவசியம் என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாக கூறினார். விஜய் பற்றி கேட்ட கேள்விக்கும் வேண்டா வெறுப்புடன் பதில் சொன்னார். தொகுதி பங்கீடுகள்ல பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில நான் இது ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன். நான் எனக்கு இது கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் ஐம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். ரஜினி சார், கமல் சார் படம் என்ன நிலைமையில இருக்கு சார்? எந்த படம்? ரஜினி சார் படம் இது எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஆரம்பிக்கணும். எனக்கு வேலை இருக்கு இங்கே, நானும் அதில் நடிக்கணுமே சார். அதே போல நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. இந்த முறை இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதுல இருக்கிறதுக்குள்ள பழைய ஆளு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிக தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் திமுக அதை ஏற்க மறுத்து வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. தேமுதிகவுக்கும் எத்தனை சீட் என்பது இன்னும் முடிவாகவில்லை. கேட்ட சீட்கள் கிடைக்காததால் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. காங்கிரஸ் கடந்த முறையை விட 3 தொகுதிகளை அதிகமாக பெற்றுள்ளது. ஆனாலும் அதுவும் கூட 40 தொகுதிகளை எதிர்பார்த்ததால் திமுக மீது மனதுக்குள் அதிருப்திகள் உள்ளது. இப்படியாக எல்லா கூட்டணி கட்சிகளுமே அதிருப்தியுடன் இருப்பதால் திமுக கூட்டணியில் தேர்தல் வேளைகளில் சுணக்கம் ஏற்படக்கூடும். அதனால் சில தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பு இழக்கலாம் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.